இல்லை என்று ஒன்றை உணர்ந்து அவனை இறைவன் சொல்லுங்க, மாம்டேட் சொல்லுங்க, படைத்தவன் சொல்லுங்க, கடவுள் சொல்லுங்க. ஆனால் நம்ம உணரணும் இல்லை என்ற ஒன்று அவனிடம் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் மூலம் மாம்டேட், அப்பா அம்மா, பேசிக் சக்தி, இப்படி எது வேணாலும் வைத்துக்கொள்வோம். அதன் சார்பாக மன்னிப்பு கேட்டு கொள்வோம் அந்த இல்லை என்றவனிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுங்க. இதில் கடைசியாக படைத்தவன் இறைத்தவன் அப்படின்னு, அதாவது படைத்தவனே இறைத்து விட்டான், முடிச்சு இல்லை. இப்போ அந்த படைத்தது என்ன? அந்த இறை. அந்த இறை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அதில் ஒரு துகள்களா அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எத்தனையோ மதங்கள் இருக்குது. அந்த மதத்தில் ஒரு மதம் ரொம்ப தெளிவாக இறைவனோட இணை வைக்கக்கூடாது, இறைவனோட இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இறைவனுக்கு ஈக்குவல் எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் மொத்த பிரபஞ்சமும் நம்ம இணைந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது எதையும் பிரிக்க முடியாது. இருக்குன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதை பிரிக்க முடியாது. எல்லாம் இணைந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இல்லை என்ற நாளை இணைஞ்சிருச்சுன்னா அது அதோட ஹிஸ்ட்ரி வந்துடும், அது இணைஞ்சிடும். ஆனால் புதுசாக வரக்கூடிய அது இதற்கு இணையில் இல்லை. அப்போ இருக்குன்னு அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வராத இல்லை என்ற ஒரு விஷயத்தோட இணை வைக்கவே முடியாதுன்ற மாதிரி அது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். அப்போ இருக்குன்னு நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது இணையுடன் தான் இருக்கும். அது அதாவது இணையை பிரிக்க முடியாது, அப்படி தான் சொல்லணும். அப்போ இல்லைன்னு ஒரு விஷயம் தெளிவாக ஒதுக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா அது கூட எதையும் இணைக்க முடியாது. இல்லைன்னா இல்லை தான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். அதான் சொல்லுவாங்க, ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியலன்னு. தெரிய ஆரம்பித்தது என்ன தெரியுதுன்னா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அதை நல்லா புரிஞ்சுங்க. மெயினாக என்னன்னா, நான் ஆன்மீகத்தில் என்ன புரிய வைக்க வரேன்னா, உங்களுக்கான மதங்கள் எல்லாம் இருக்குது. எப்படி நடக்கணும், எப்படி தெளிவாக நடக்கணும். மதமே இல்லாத நாட்டில் கூட நாட்டின் சட்டங்கள் இருக்குது. அதான் மொத்தத்தில் தர்மத்தோடு வாழணும், நேர்மையாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வழி நடத்துகிறத அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உலகத்தில். வச்சுங்களேன், இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி. இப்போ நம்ம சிக்னல் நிற்கிறோம், சிக்னல் போகிறோம், ஸ்பீடாக போனால் கேமரா பிடிக்குது. இது எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுங்களா. இது அறிவு மூலமாக பயணம் செஞ்சு எல்லாமே நடக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற கேமரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான். ஏன்னா இதெல்லாம் டெக்னாலஜி வராத காலத்தில் நிறைய அப்படி இறை தூதர்கள், கடவுள், தேவதர்கள் இப்படின்னு நிறைய பேர் சித்தர்கள் இப்படி நிறைய பேர் நல்லது கெட்டது சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நடந்த ஒரு காலம். அப்படியே மாறி 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 இப்படிலாம் இவங்களாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு அவங்க அப்படியே இன்றைக்கி அறிவு டெக்னாலஜியில் கொண்டு போயிட்டாங்க. நம்ம அறிவு மூலமாக அவங்க இன்னொரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் ஒரு உயிர் அறிவு தான் பஸ். ஆனால் எல்லாமே நம்மளுடைய இதில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா சூரியன் பேசாது, ஆனால் அதோடைய அறிவு நம்மக்கிட்ட இருக்குது. சூரியனுக்காக நம்ம பேசுவோம். அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிவு நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பேசுவோம். காரு திடீர்னு ஒருத்தன் ஓடிக்கிறான்னா, அதை ஏன் அடிக்கிற, நம்மளுக்கு வலிக்கும். நம்ம காரை எவனாவது மோதிட்டா, நம்ம பைக் எவனா மோதிட்டா. ஏன்னா அந்த பைக்கு வாயில் அதோட வாயாகவும் அதோடைய அறிவாகவும் நம்ம இருப்போம். நம்ம உடம்போட கனெக்ட் ஆகிடுது. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டால் தான். நான் அந்த ஆன்மீகத்தில் குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால, ஏன் கடவுள் உண்மையாக, உன் கடவுள் உண்மையாக, கடவுளை தேடி இப்படி நிறைய ஆன்மீகங்கள் இருக்கிறதுனால, நிறைய பேர் கடவுளை தேடுறதுனால இதோடைய தெளிவு அதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு லட்டு படைத்தவன் அதை இறைச்சிட்டான். அதில் ஒவ்வொரு பூந்தியும் அது ஒரு லட்டு மாதிரி, அதுலேயும் இறைகள். அப்புறம் அந்த துகளில் எடுத்து போனீங்கன்னா அதுவும் இறைக்கும். இப்படி அந்த மாதிரி ஒரு லட்டு இறைச்சிட்டான். இப்போ இறைத்தவன் படைத்தவன் முடிஞ்சு போச்சு. அது இல்லை என்ற இடத்துக்கு போயிட்டான். இருந்தான், இப்போ இல்லை என்ற இடத்துக்கு போயிட்டான். அப்போ இல்லைன்னு சொல்கிறவங்க அது கரெக்டு தான். அப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இருக்கிற வந்துட்டாங்க, இருக்கிற இடத்துல. அப்போ அந்த மொத்த லட்டும் இருக்குல்ல, அந்த மொத்த லட்டு தான் மாம்டேட் அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ அது இறைக்கப்பட்ட உடனே அதில் ஒரு துகள்களாக நான் இருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருவரும் துகள்களாக இருக்கிறாங்க. இப்படி அது துகள்களாக நம்ம இந்த உயிர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோள்களும் இப்போ வந்து பூமி நிலா எப்படி தனித்தனியாக அது சுற்றி 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 ஒவ்வொரு துகளும் சேர்ந்து ஒன்று சேர்ற மாதிரி நம்மளை கடைசியாக வந்து நம்ம அறிவால் இணைக்கிறாங்க ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே, ஒரு மனிதனை ஒரு ஒரு கோட்டுக்குள்ளே. அப்படி இணைக்கும் போது ஒவ்வொரு மதத்துலேயும் பார்த்தோன்னா ஒரு 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 பாயிண்ட்டை வச்சுட்டு சுற்றுவாங்க, அப்படியே சுற்றுவாங்க. ஒரு கல்யாணக்காரனா ஒரு 7 இது சுற்றுவாங்க. அப்புறம் அந்த ஒரு இதில் வருவாங்க. அப்படி ஒரு கூட்டம் உருவாக்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் அப்போ வந்து ஆன்மீகம் என்பது நீங்கள் ஒன்லி பக்தியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் தர்மம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அப்படியே அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது இருக்குது. ஒரு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு எத்தனையோ இது கண்டுபிடிச்சி கொடுத்தவங்க இருக்காங்களா, அவங்களும் ஒரு வகையான ஒரு தர்மம் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது சுருக்கமாக அது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சாலும், இது கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த மனித பிறவியில் தான் அதை உங்களால் செய்ய முடியும். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சந்தோஷங்களும் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய உழைப்பு சம்பாதிப்பத்தை வச்சு தர்மத்தோடு ஆனால் வாழணும், நன்மைகள் செஞ்சு அந்த முக்கியமான விஷயங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சந்தோஷமாக வாழ்ந்துங்க, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல். அதே நேரத்தில் இதெல்லாம் நம்ம வாழ்ந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சுங்க. அந்த வீடு நம்மளே கட்டி அந்த வீடுக்கு குடியேற போகிறோம். மறுமையில் அந்த வீட்டுக்கு தான் நம்ம குடியேற போகிறோம். ஆனால் அந்த வீடு கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய மனசோடு அதை கட்டணும். நான் இதை கட்டுறேன்ப்பா, நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன்னு. அது கட்டுறதுக்கான பாதை என்னென்னா, ஒவ்வொரு மதங்களும் இப்படி வாழ்ந்தால் நீங்கள் சொர்க்கம் போகலாம் அப்படி இப்படி சொல்லுதுங்களா, அந்த மாதிரி தான் எல்லா மதங்களிலும் அது அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. எந்த மதமாக இருந்தாலும் அந்த வீடு கட்ட தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த சொர்க்கம் என்னும் வீடு. அந்த வீடு கட்டாமல் போனீங்கன்னா அப்புறம் வீடு இல்லைன்னா என்ன, அது எல்லாமே நரகம் தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வீடு கட்ட வந்ததுனால அந்த வீடுக்கு போகிறதுனால நீங்களாம் மிஸ் பண்ணுறீங்களா அந்த வீடு, அப்போ நாங்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தொடர்ந்தே சொன்னாலும் அடுத்தடுத்த வர்ற தலைமுறைகள் சொல்கிறவங்களோட உணர்வோடு எல்லாம் மாறுவாங்க மதம். அப்போ முஸ்லீம் மதம் புதுசாக வந்துச்சுன்னா ஏற்கனவே உள்ள மதங்களை தெளிவுபடுத்தி வந்தாலும் அது பின்னாடி போனவங்களாம் உணர்ந்து போனாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வரவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உணர மாட்டாங்க, அப்படியே அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி. அதனால தான் வந்து முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் 5 வேளை தொழுவணும் அப்படின்னு இருக்குது, முக்கியமாக தொழுவணும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜும்மா நாள் மட்டும் தான் கூட்டம் அவ்வளோ இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் காலியாக இருக்கும். அப்போ மற்ற நாள் தொழுகை இல்லையா அவங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை 100% இருக்கா? இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் பேரால் மக்களை ஏன்னா மக்களுக்கு வந்து எவனாவது ஒரு தலைமை இருக்கணும். தலைவன் இல்லாமல் இருக்க முடியாது. என்னதான் அம்மா அப்பா இருந்தாலும், அம்மா அப்பா தான் தலைவனாக இருந்தாலும் அவங்களுக்கு வெளியில் ஏதாவது ஒரு தலைவன் மைண்டில் வச்சுருப்பாங்க. ஒரு நடிகரையோ, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு விளையாட்டு வீரரோ ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த வீடு கட்ட வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற அந்த தலைவன் இருக்கிறான்ல, நான் எல்லாருக்குமே மாம் டேட், அவங்கள நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால தான் நம்ம வந்து மறுபடியும் மனித பிறவி எடுத்து வந்து அவங்கள நம்ம சிந்திக்கிறோம். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கடந்து உள்ளே போய் கடவுள்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுங்க. உங்களோட வீடை நீங்கள் கட்ட பாருங்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இல்லை மதமே இல்லை எனக்கு இறைவனே இல்லைன்னு சொன்னால் கூட சரி, ஏன்னா இறைவன் இல்லை தான். ஆனால் இருக்கக்கூடிய மாம்டேடு வந்து அந்த இல்லை என்றவனோட மன்னிப்பு கேட்க வந்தாங்க. அந்த மன்னிப்பு கேட்டுட்டு மற்றபடி நீங்கள் என்ன தர்மத்தோடு வாழணுமோ அந்த பயபக்தியோடு வாழுங்க. அவங்க 24 மணி நேரம் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு. ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, இறைவன் நம்மளை சோதிக்கிறான்னு. இங்கே சோதிக்கிறதுக்கு இல்லை, அது இயற்கையாகவே நீங்களே சாய்ஸ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை. அதெல்லாம் அவன் நாளை என்பது அடுத்த நொடியை கூட அவன் யோசிக்க மாட்டான். ஆனால் அவனால் கணிக்க முடியும், அவ்வளோதான். அடுத்த செகண்ட், அடுத்த நாள் எல்லாமே கணிப்பில் தான் இருக்குது. யாருக்கு என்னன்னு தெரியாது நடக்கும்னு, அது எல்லாருக்கும் உள்ளதான். அதனால சோதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் நீங்கள் வந்து கடந்து எப்படி போகிறீங்களோ அப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆன்மீகத்தை புரிஞ்சுங்க.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, என்னை விமர்சிக்காதீங்க, கேள்வி கேளுங்க.